டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கேசிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆல் போர்டுக்கு 8ஆம் நம்பர் வந்து வரும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன் நண்பா. பார்த்திங்கன்னா அது வந்து 3ன்னு பவரில் விழுந்துருச்சு நண்பா. அதே மாதிரி பி போர்டுக்கு 2 ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன், இல்லைன்னா 7 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் வந்து ஏ போர்டுக்கு நோட்டி வச்சிட்டேன் நண்பா. எல்லாமே போர்டு இன்றைக்கி மாறி தான் உட்காந்துருந்தது பார்த்தேன். ஏபிக்கு பார்த்திங்கன்னா 25 மெயினாக, அதாவது 75 57 இல்லைன்னா 20 02 தான் வரும்னு சொல்லி பிசிக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஏபிக்கு 25 வந்துருந்தது நண்பா. 3 டிஜிட்டு கூட பார்த்திங்கன்னா 520 025 தான் கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 253 நண்பா. இப்படி வந்து போர்டு சுத்தமாக இந்த மாதிரி மாறி உட்கார சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வழக்கமாக போர்டு எடுத்தால் கரெக்டாக தான் உட்காந்துரும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு நண்பா. பரவாயில்ல நண்பா, இன்றைக்கி எனக்கு கெஸிங்கை பார்த்துடலாம். ஒரு நல்ல பேட்டர்ன் தான் இருக்குது. வாங்க குயிக்காக பார்த்துடலாம். டெய்லி சார்ட்டில் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து 253 நண்பா. சரிங்களா? இந்த 253க்கு நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி தான் ஏ போர்டுக்கு ஏ போர்டு நிறுத்தி வச்சுருப்பான் நண்பா. சரிங்களா? ஏ போர்டுக்கு ஏ போர்டு நிறுத்தினாலே இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மேல் நம்பர் தான் அதிகமாக விழுகுது நண்பா. சரிங்களா? இந்த 74 வந்து இங்கே வந்திருக்கணும் பிசிக்கு. அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் வந்து 71 வந்திருக்கணும் நண்பா. ஆனால் வந்து இங்கே எதுவுமே வரல. சரிங்களா? நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 74 இல்லைன்னா 71 நாளைக்கு ஏபிபிசியில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாகவும் கொடுக்கலாம், பவர் வச்சு கொடுக்கலாம். அதிகபட்சம் பவர் வச்சு கொடுக்குறதுக்கு தான் நண்பா வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நான் நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சி போர்டில் 3 வந்தது கூட 8 ஒரு நாள் கேப் விட்டு 8 மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு 3 நண்பா. சரிங்களா? இந்த டெய்லி சார்ட்டில் இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுது. சரிங்களா? அப்போ பார்த்தோம்னா நாளைக்கு ஏ போர்டுக்கு 2க்கு 2. சரிங்களா? இந்த 2க்கு 2 வச்சதுக்கு இந்த மேல் நம்பர் 4 வந்து நாளைக்கு ஏ போர்டுக்கு இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அது 4 வரலாம், இல்லைன்னா 9 வரலாம் நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிங்க. இதுக்கு வந்து இன்னொரு ரூட்டு இருக்குது, அதையும் காட்டிடுறேன். அதாவது இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 32. சரிங்களா? ஒரு நாள் கேப் விட்டு இங்கே 82 ஒரு நம்பர் பவர் பண்ணி. சரிங்களா? இந்த 32 82 இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு நாள் முன்னாடியே இந்த நம்பர் ஏசிக்கு 23ன்னு சொல்லி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்த நம்பர் வந்து பிசிக்கு நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நண்பா. சரிங்களா? இருந்தாலும் ஒரு சான்ஸ் இருக்குது. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? மந்த்லி சார்ட் பார்த்துடலாம் நண்பா. சரிங்களா? இந்த மந்த்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஏசிக்கு 18, ஏபிக்கு வந்து 13. சரிங்களா? இந்த கிராஸில் ஏபிக்கு வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி 68 நண்பா. சரிங்களா? இதே மாதிரி நாளைக்கு பிசிக்கு ஒரு 18 68 இந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இது ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம், பவர் வச்சு வரலாம். இதை நோட் பண்ணிக்கங்க. இயர்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இந்த இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த 754 வந்தப்போ கூட இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு நான் இந்த 7 கனெக்ட் பண்ணி எடுத்திருந்தேன். சரிங்களா? இந்த 7 கனெக்ட் பண்ணி 88 வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் நண்பா. சரிங்களா? ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 2வது இருக்கிற 7. சரிங்களா? இந்த 7 எடுத்து 700 இந்த 7 மட்டும் வச்சுட்டான். சரிங்களா? இந்த 7 மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு இந்த பிசிக்கு வந்து 37 வரணும் நண்பா. சரிங்களா? இந்த 37 வந்து அப்படியே 32 திருப்பி வச்சுருப்பான் ஒரு நம்பர் 23ன்னு சொல்லி. சரிங்களா? இதே மாதிரி இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த 5க்கு கூட சரிங்களா 508. சரிங்களா? இந்த 508க்கு இந்த ஃபஸ்ட் 5 விட்டுட்டு இந்த 2வது 5 இங்கே இருக்கும். சரிங்களா? இந்த 5 எடுத்திங்கன்னா பிசிக்கு வந்து ஒன்று 76 இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் 84 வந்துருக்கணும். சரிங்களா? எதுவுமே வந்திருக்காது. அப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த 84 இந்த கிராஸ் 584 இங்கே வந்து 584 நண்பா. சரிங்களா? ஏ போர்டுக்கு அந்த 4ஆம் நம்பர் இறங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு ரூட் காட்டுறேன். இந்த சி போர்டு 8. சரிங்களா? இந்த சி போர்டு 8 ஏ போர்டுக்கு நகர்த்தி வச்சுருப்பான் நண்பா. சரிங்களா? அப்போ பிசிக்கு ஒன்று 68 வரணும், அப்படி இல்லைன்னா இந்த 11 வரணும் நண்பா. சரிங்களா? இந்த 11 வரணும். இது வந்து ஒரு கணக்கு இருக்குது.
அப்படி இல்லைன்னா இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5 இருக்கு இல்லைங்களா, இந்த ஏ போர்டு 5 எடுத்து சி போர்டில் நகர்த்தி வச்சுருப்பான் இயர்லி சார்ட்டில். சரிங்களா, அதுக்கு ஏபிக்கு 835ன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கும். சரிங்களா, இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 81 நண்பா. சரிங்களா, 815 இங்கே 835 நண்பா. சரிங்களா, இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு ஒரு 1 வரணும். அப்படி இல்லைன்னா இது ஆல் போர்டில் 1 எங்கேனாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அது 1ஆகவும் வரலாம், இல்லைன்னா பவரில் 6 வரலாம் நண்பா. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு 1 இல்லைன்னா 6 வரதுக்கு தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. வீக்லி சார்ட் பார்த்துடலாம் நண்பா. சரிங்களா, இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது வீக்லி சார்ட்டில் இந்த 716 நண்பா. சரிங்களா, இந்த 716 போன வாரம் ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 716 இங்கே இருக்கும் நண்பா. இதே உள்ள இங்கே 716. சரிங்களா, இந்த மாதிரி இந்த எண்டிங்கில் வரும்போது சரிங்களா, அதாவது இந்த உள் நம்பர் ஏ போர்டு வந்துச்சுன்னா வெளி நம்பர் சி போர்டுலேருந்து இந்த நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. சரிங்களா, இந்த 906 ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த அதில் அப்படி இல்லைன்னா இந்த இதுலேருந்து ஒரு 2 நம்பராக அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, 9 6 ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 0 வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இந்த வீக்லி சார்ட்டில் சிங்கிள் போர்டு மட்டும்தான் நண்பா இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்றபடி எதுவும் நம்பர் மேட்ச் ஆகலை, கரெக்டாக இல்லை. சரிங்களா, இந்த 535 போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரிசல்ட் 535. இந்த 535 நம்பருக்கு இந்த ஏ போர்டு நம்பர் இங்கே நகர்த்தி வச்சுருப்பான். சரிங்களா, இந்த 535 அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 87 அது பார்த்திங்கன்னா இந்த பி போர்டுக்கு 53 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இந்த சி போர்டு 7 வந்து அப்படியே அடுத்த வாரம் ஏ போர்டில் 7ன்னு சொல்லி வச்சுருப்பான் நண்பா. சரிங்களா, அப்படி இல்லைன்னா இந்த 5 சரிங்களா, இந்த 5 இந்த கிராஸ் 5 சரிங்களா, இந்த 5க்கு இந்த கிராஸ் 7 இங்கே அப்படியே 7 இந்த 9 இங்கே வந்து இந்த 9 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வந்து 9 ஸ்ட்ராங்காகவே இருக்குது நண்பா. 9 இல்லைன்னா 4 வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி கொடுக்குற நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொன்று மட்டும் காட்டிடுறேன். இந்த 76 இந்த கிராஸுக்கு 71 சரிங்களா, மறுபடியும் இந்த பிசிக்கு ஒரு 71 76 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, அதாவது இந்த ஏசிக்கு வந்து 76 அப்படின்னு கணக்கு வந்து இந்த சி போர்டு நம்பர் க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நண்பா. இருந்தாலும் இந்த 76 71க்கு பிசிக்கு வந்து ஒரு 26 21 76 71 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, நாளைக்கு சிங்கிள் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 9 இல்லைன்னா 4 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா, 9 வரக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா 4 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சிக்கு தனியாக கொடுத்துருக்கு நண்பா. ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 97 ஒரு 98 அப்படி இல்லைன்னா ஒரு 42 43 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. பிசி பொறுத்த வரைக்கும் 31 36 81 86 அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 21 26 அப்படி இல்லைன்னா 71 76 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, அதே மாதிரி 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நம்பர் நண்பா. சரிங்களா, 986 981 436 431 976 அப்படி இல்லைன்னா 426 நண்பா. ஒரு 2 நம்பர் 4D இருக்குது, அதை பார்த்துடலாம். அன்றைக்கி 4 டிஜிட்டை பார்த்தீங்கன்னா 89 86 09 78 அப்படி இல்லைன்னா 14 23 நண்பா. சரிங்களா, கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, இல்லைன்னா விட்டுருங்க. மறுபடியும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.